எனக்கு தெரியாது. நான் எப்படிதான் நடந்து போகணும் எனக்கு தெரியாது. எங்கடா வீட்டுக்கு போயிட்டு ஏண்டா நடக்க முடியாது தெரியும். எவ்வளவு போனோம் வந்துட்டுமா ஊருதான் மீனா இல்லம். ஏண்டா மிஸ்னா என்ன கிஸ்னா என்னடா? மிஸ்னா பொண்ணு, கிஸ்னா முத்தம். எங்க 1100 ரூபாய் இங்க தான் கொண்டா. ஏண்டா சரி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஒரு ஆள கடையில கூப்பிட்டு பாடுறா. உள்ளங்கறாங்க யார் மாவுடா? என்னங்க ஓய் எடுத்து பக்கடா. நச்சரியா வைப்பாங்க. அவ அடங்க மாட்டா, அடங்க மாட்டா. யார் விடுற? எனக்கு கத்தி பீடி கத்தி பீடிடா எந்த இழுத்து கல்லு இழுத்து கண்டு குடிப்பேன் மூஞ்ச ஓடிப்பேன். கத்தி குடியா கத்தி பிடிக்காதவங்க 1200 போச்சு. கத்தி பிடிக்க யார் விடுற? என்னங்க எப்பத்தா வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக உத்திரவாடுது. அழகு சேர உத்தேனே சமத்தேனே எப்பத்தா வருவீங்க உள்ளம் ஏங்குதே அந்த ஒரு நொடிக்காக உத்திரவாடுது. காய்ச்சிக்கு போன கங்கலியா ஏண்டா அவ குரல மட்டும் தான் கேட்குது, மகன் குரல கேட்கலையே. உள்ள தெரியாதா? எனக்கு தெரியும். அப்படியா? 4 மணிக்கு என்னக்கு பரிசு எடுக்க பரிசு எடுக்க
என்ன செய்ய வாங்க எந்த காரி இந்த பையன் வந்திருக்கிறான் என்ன பார்த்து தேவடியான்னு கேட்கிறான் அதையா நான் பார்த்துட்டு ஒரு கடை ஓட்டம் எனக்கு நல்லா வெற்றி தெரு பக்கத்துல கட்ட மாட்டாங்க ஏன் தெரியுமா இந்த தெருவில் போய் சொல்லி நாய் செடிப்பு நாய் யாருக்கு அது உட்காந்து பேசும் ஏதோ 2 நாய் பச்சு இருக்குது எனக்கு அன்னைக்கு மாமன் நாய் பொம்பளை நாய் அத்தான் இருக்கு நினைக்கணும் அப்படியா அது மட்டும் கிடையாது இந்த ஆரிய மாசம் நாய்களுக்கு ஆகவே ஆகாது எங்க பாரு திட்டு திட்டு திட்டா சுத்தி கிடக்குதுங்க தள்ளி தச்சனுக்கு ஓட்டு அது ஏதோ 2 நாய் இங்க தப்பிச்சு மனைவி பேசுறான் அர்த்தம் அவனுக்கு யார் அந்த தகுதி கொடுத்தது ஒரு அடி ஆமா நீங்க அங்க வந்தீங்க மயிறு பூனை வந்தாங்க எல்லாம் வந்தாங்க ஆமா நீங்களும் வந்துக்கிறீங்க ஆமா உங்க நைட் ஷிஃப்ட் அது பகல் ஷிஃப்ட் நான் அப்பப்போ ஒரு நாலு அந்த 1100 போச்சு ஆமா அவன் எப்படி பேசுறான் ஆமா எனக்கு இந்த இடம் தெரியாது அவன் தான் இந்த இடத்துக்கு அழைச்சு வந்தான் நீங்க எல்லாம் கேட்டு வரலாமா நீங்க ஒரே ஒரு கொண்டு கொடுத்தா நான் ஒட்டமா வந்து உன்ன பார்த்திருப்பேன் நீ வராது விட்டுனா நான் வந்திருக்கேன் உன்னை தேடி அப்படியா ஆமா ராஜா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்ல போறேன் சந்தோஷமான விஷயம் ஆமா சந்தோஷமான விஷயம் உனக்கு நான் திருமண ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் எனக்கு திருமண ஏற்பாடு ஆமா மகப்படிப்பு முடியல வந்து மகனுக்கு திருமணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க பத்தியா அம்மா நான் சொல்ல சொல்லணும் அம்மா இந்த திருமணம் சொன்னீங்க மீனாக்கு தானே எந்த விஷயம் மீனாக்கு தெரியாது ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா சந்தோஷமான செய்தி உனக்கு எனக்கு கல்யாணம் நம்ம திருமணமா யார் யார் சொன்னது அம்மா வந்து அப்படியா அத்தை இருக்கிறாங்களா பயப்படுறா என்னங்க இவங்க அவங்கள பார்த்தா பயமா இருக்காது நானும் ஒரு வாயில குச்சி எப்படி அவங்க போய் பேச போறேன் அப்படியா நீ எனக்கு கவலைப்படாத நான் பக்கத்துல இருக்கிறேன் தைரியமா போய் பேசணும்னு வச்சுக்க இவன் தான் என் மருமகன் சொல்லிட்டு எங்க அம்மா ஏற்றுக்குவாங்க என்னங்க உன் அம்மா யார் எனக்கு வருங்காலத்துல மாமியார் வர போறேன் ஆமா அவன் நல்லதுக்கு நான் செஞ்சு பண்ணும் நீ செஞ்சு போய் விட அத்திய பத்திரமா நான் பாத்துக்கிறேன் அப்படியா சரி மாமா ஐயோ என்ன தெரியல பார்த்து தெரியாது ₹1100 பேர் வந்த பையனா நீ ₹1100 புடிங்கின பொண்ணு தாண்டி சரி அன்னைக்கு வந்து படத்தோட வந்தேன் கொண்டு வந்து சீக்கிரம் மேறா ஐயோ பணமோ ஆயாப்பா இவளை தூக்கி போய் ஏடிஎம் உள்ள வைக்கணும் நான் மட்டும் வரல பாடி கட்டல யாரா வந்திருக்காங்க சங்கரே அம்மா நாடு மகா ராணி யார் எங்க மாமியார் வந்துக்கிறாங்க எங்க தாலி கொலை கொலையா தொங்குது மாமியார் அங்க டேய் தாலி கட்ட அவருக்கு நான் கொண்டாட்டியா அவர் மனசுக்குள்ள வச்சிருக்கேன் நான் வச்சு வேற எங்கடா வைக்க சொல்றேன் அத்தை எங்கடா இருக்கிறாங்க அவங்க வெளியே நக்கறாங்க நாட்டுக்கு தண்ணி அத்தை எப்படி இருக்கிறாங்க என்ன ரொம்ப கோபக்கூடிய சாப்பிட்டா இருக்காங்களா இப்போ உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கிறாங்க ஆனா இதுக்கப்புறம் எப்படி சாய்ஸ் கரெக்டா அப்படி வச்சுக்கிட்டானா இத மூலம் வச்சுக்கிறாங்க அம்மாவா 1100 அட்வான்ஸ் பண்ணி அதனால நீ கட்ட நான் சேவலடி அத்தை வந்து தகுந்த மரியாதை கொடுக்கணும் போய்
இந்த மனசார வாழ்த்துக்கள். ஆசி 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 நல்ல நல்ல வாழ வேண்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறம்மா. நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க? எந்த ஒரு குறையும் கிடையாது. மாமா எப்படி இருக்கிறாரு? மாமா நல்லா இருக்கிறாரு. காசி யாத்திரை சென்று இருக்கிறாரு. அப்படியா? ஆமா. வீடு தேடி வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க. ஐயோ எங்க வாங்கி தானா வரல காலு 500 ஏண்டா வாடாங்க பஞ்சா ஏண்டா உனக்கு இப்படி ஆயிடுச்சு? அவளை பத்தி நீ தப்பு தப்பா நினைச்சிருக்கிற. உன்னால நான் வர அவளை தப்பா நினைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏண்டா இவ்வளவு படிவு பத்தியா? இது வரைக்கும் என்ன யாராச்சும் சாப்பிட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டு இருக்கிறாங்கடா. இங்க பாத்தியா இவள் எனக்கு மருமகள் வந்தா நல்லா இருந்திருக்குண்டா. அவளை பத்தி உன்னால நான் தப்பு தப்பா நினைக்க வேண்டியதா போயிடுச்சு. அங்க பாரு கீழே குடிஞ்சு தர நிம்மறவே இல்லை. அந்த கட்டவர்ல பார்த்தே நடக்கிறான் அந்த குழந்தை போலியா இருக்கிற அந்த முகம் அந்த உடம்பு அப்படிதான் இருக்குது. குடும்பத்தை குத்து வைக்கின்றால் இவ்வளவுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவுதான் சொல்ல வேண்டும். இது குத்து வழக்கா? அது குத்துறவனுக்கு மாவட்டா என்ன யாருன்னா அத்தனை கூப்பிட்டுருக்காங்களா? அப்பயே தெரிஞ்சு வச்சுக்க. கல்யாணி நான் நிச்சயம் பண்ணிருக்க மாட்டேன். இந்த குழந்தையா நிச்சயம் பண்ணி எனக்கு மருமகளை ஆக்கிட்டு போறேன் நானு. நடந்தாத்தானே தெரியும். என்னோட மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஐயோ அப்படிலாம் பெரியவார்த்தை நீ பேசக்கூடாது. ஒரு பெண்ணின் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு பெண்ணு, நீ ஒரு பெண்ணு தானே. எனக்கு தெரியாதா? இதுவரை எனக்கு யாரும் ஒரு வார்த்தை சாப்பிட்டு கேட்டது கிடையாது. எப்படி சொல்லி கேட்டுக்காது? ஐயோ தங்கமான பெண்ணா இருக்கிறேன். பாழாத நான் அத்தையில் கூப்பிடுறேன். அது எனக்கு போதும். என்னோட மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். நல்ல யோசனை வந்திருக்கீங்க. மகனுக்கு வயசாயின போதே காலக திருமணம் செஞ்சு வைப்போம். அவன் வயசுல ஒரு ஆணை பெண்ணை பிறந்தா அதை தூக்கி வச்சு கொஞ்சம் அழகு பார்க்க வந்திருக்கீங்க. உங்க ஆசை நிறைவேற்றி கலந்து என்ன மகனுக்கு எனக்கு திருமணம்? உனக்கு என்னோட மகனுக்கு திருமணம் கிடையாது. என் அண்ணன் மகள் கல்யாணிக்கும் என்னோட மகன் சங்கருக்கு ஏண்டா பச்சா என்ன அடிக்கிறாடா? என்ன அடிக்கிறாடா? வாங்கி போறா யாருன்னு சொல்லுவாங்க. நீ தாசி, நீ தேவடியா, ஆம்பளை 1000த்துல போவாண்டி. உனக்கு எங்க போச்சு புத்தி? என் வீடுக்கு லட்சம் பேர் வருவாங்க. மரங்களை யாரும் கேட்க மாட்டேன். இங்க போறாங்க பாரு, அவங்களை ஏன் போற கேட்க மாட்டானு. ஏன் இஷ்டம். எனக்கு தேவை பணம். பணம் கொடுக்கறான்னு வச்சுக்கோ. கூட போற அண்ணன் தம்பிக்கிட்ட பாய் போறான் நான். ஆடி பாவி உனக்கு பணம் தான் சொல்லிட்டு முக்கியனா 10 லட்சம் தூக்கி போடுறேன். அதை பொறுக்கிக்கிட்டு மரியாதை என்னோட மகனை என்னோட அனுப்பு. ராணி மருமகள் வாயார் அடிக்கிறேன் நாயவாடி. மகனை கொண்டு போய் நான் பாத்து பார்த்து போறேன். என்னோட பிள்ளடி அவன் கம்மி வந்துருக்கியா மகன் அவ்வளவு இந்த இடம் மகனை தவிர யாருக்குமே தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா பஞ்சா நல்ல பெண்ணு பேசுனேன். பணியா பேசுறீங்க. அதெல்லாம் என் நடிப்பு தாது. சரி அதெல்லாம் போகட்டும். உன் மகன் சத்திர திருமணம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? உன் மகனை நான் அனுப்ப முடியாது. அவன் வந்து வச்சுக்கோ கூட்டிட்டு போ வச்சுக்கோ. நல்லா முடிக்கிறேன். நீ அவன் நாட்டுக்கு போய் சொல்லி மறிக்கிறா ஒரு அப்படி இருக்கிறதாமா எந்த 1100 அடிக்கிறா நாயமா. ஒரு நாட்டு மகனை பார்த்து அடிக்கிறா ஏசுறா. நாயமணி பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க.
சமாசாரம் தெரியல. என்னடா கொடி நாயா இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல போனா அது கொலைக்குத்தான் செய்யும். அவன் இடத்துல வந்துட்டு அவன் என்ன ஒன்னாலும் பண்ணுவா, அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா பஞ்சா, என்னோட மகனை இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் அழிச்சுட்டு போகணும். ஏதாச்சும் வை, நீதான் சொல்லணும். என்ன சொல்றா, உன் மகனா ரொம்ப பாசம், என் மேல பாசம் அதிகம் தான். அம்மா மாறு வழி இதுவே நடி ஒரு வாட்டிட்டு போயினே இருக்கும். அப்படியா? ஆட்டுடா. ஐயோ சக்கே, கால் வலிக்குதா? ஆமா, ஆட போலாம். என்னங்க அடி ஜவுளியா பொண்ணு, ஜவுளியா பொண்ணு, மாலை பார்த்தாலும் பயம், ஒப்பனை பார்த்தாலும் பயம், அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு என்னால முடியலப்பா. அவளோ தாசி, அவளுக்கு தேவையெல்லாம் காசு, அவளிடம் எனக்கு இல்லவே இல்லை ராசி. நான் இப்பொழுதே போகிறேன் சன்னியாசி. வேலைக்கார நாயே, என்னையடா சாட்டை கொண்டு வேட்டியாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த சங்கர். டே சங்கர், உங்க அம்மா வந்தாங்க, ஓடோடி போனேன். கொஞ்சமா சரி நினைச்சு பார்த்தியா நீ? டேய், என்னை நினைச்சே பார்க்காத, நீ இருக்கவே கூடாது. உன்னை கொஞ்ச நேரத்துல உன்னை அடி அடின்னு அடிச்சு உதவுதனை உதச்சி உன் கை திருவோடு கொடுத்த அடுப்புல அது வரைக்கும் தூங்க மாட்டாங்க மீனா. இதா பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, போக போக தெரியும் இந்த மீனாவோட வேலை. நீதான் ஆசிக்கிறா உனையா தோசை வையா பத்தல கோட்டை கொடுறான் தண்ணி அந்த பத்தலையா உன்னால வர கனவு இன்னொரு கோட்டை கொடுன்னு கேக்குறாங்க. எல்லாம் உன்னால வர கலவரம். நான் என்னடா பண்ணேன்? ரூம் காலியா ஏண்டா சமையல்காரங்கிட்ட தான் சமையல் சாய் கொடுக்கணும், உங்கூட்டியா கொடுன்னு சொல்றேன். ஸ்டோர் ரூம்ல நானு 4 கேஸ் வாங்கி வச்சிருந்தேன். கல்யாணத்துல யாரும் பொய் எழுதாத போறாங்களோ ஆளுக்கு ஒண்ணு குட்டு அனுப்பலான்னு வச்சிருந்தேன். நான் 24 மணி நேரம் அதுல ஏக்குறீங்க. 24 மணி நேரம் இருப்பாங்க. என்ன பண்ண ஏண்டா போய் மாலை எடுத்துட்டு வா, சீக்கிரம் கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. என்னடா ஏறி வலிக்க போயிட்டு வர? ஏறி வேலை செய்யணும் கூட இம்மா மண்ணு வாரி போடுறாங்களா? என்னடா ஒரு அரை மாப்பி மண்ணு எடுத்துக்கிட்டு நீங்களா செஞ்சீங்க? ஏண்டா என்னடா ஏண்டா நல்ல காசு கொடுத்து அமிச்சேன், இன்னும் நல்ல மாலை வாங்கிட்டு வர. என்ன அது மாலை வாங்கி வந்து ஆடி மாதமா சிரியா செய்யுது மாலையே இல்ல. அப்ப இந்த மாலை எங்க கட்டுது? வரக்கூடாதுன்னு வந்துக்கிட்டே இருந்தேன். வரவையில ஒரு ஆளை படுக்க வச்சுட்டு அவன் மேல வெள்ளை வேட்டி போச்சுட்டு சரி மழை போல மாலை இருந்தது. 2 எத்தாண்ட கல்யாணத்தை முடிங்க எழுந்து வந்து வாங்கி கூட போறாங்க. திருமணத்துக்கு போயிட்டு சாவ மாலை எடுத்தாந்துக்க நாய மாதிரி எங்கடா அடுக்குமா? ஏன்டா அந்த சாவ மாலை போயிட்டு பேசி பரிகாரம் வரேன். என்னடா பஜாருக்கு நாம போறோம், இப்படிதான் கட்டி தொங்க விடுவாங்க. இது கல்யாணத்துக்கு இது சாவுக்கு தனித்தனியாவா விற்கிறாங்க. நம்ம தான் யூஸ் பண்ணணும். போயிட்டு எங்க அண்ணனை மதுவா வெள்ளமா பாட்டு அடிச்சுவாங்க அண்ணனை. நேரமா இரும்பல நானும் போட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இரும்ப கூடாது. குண்டு ஊசி இருந்தா கூட அந்த சவுண்டு தான் கேட்கணுமா? ஒய்யோ
சவுண்ட் வரக்கூடாது. இன்னைக்கு நான் மாப்பிளடா பாவி. நீ எந்த பெல்லாம் ஓய்ஸு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பட்டு பாக்குறேன். கூட்டு வாயிலாம் போச்சு. என்னடா எங்க அண்ணனுக்கு மரியாதை? மாப்பியா வரார், மாப்பியா வரார். ஏண்டா என்ன ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டேங்க. மாப்பிளடா பாவி. பேசுறாங்க உட்கார். சரி நான் வந்துட்டேன். போய் கல்யாணம் பண்ண போறோம். எனக்கு தெரியும் உட்கார். போயிடுமா? உனக்காகத்தான் இந்த மாமன் இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்தேன். பார்த்து அத்தான் மாமன் ஒரு வார்த்தை பேசு ஜீவா, பேசு பேசு ஜீவா, பேசு. கல்யாணம் பொண்ணை கூட்டு வந்து உட்கார வைடானா என் மகன் கல்யாணியை கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். பகல்லையே பசுமாடு தெரியும், காட்டில இருந்து எருமாடு தெரியும். போய் ஒன்ன போய் கட்டி பிடிக்க போயே தகுமா? நீ ஓவரா பண்ணிருக்கிற உலகாக தீபாவளி தானே ஆசையா பேசி கட்டி பிடிக்கலான்னு போனேன். கடைசியா என் மகளா இருக்க நினைச்சு கூட பாக்குறேன். கல்யாணம் ஆசைதான். ஒரு வெங்காயம் உட்காந்து மணமகளே மருமகளே வாவா வந்து விட்டாயா? உனக்காகத்தான் நேரம் காத்துக் கொண்டேன் ஜீவா. என்னை பார்த்து அத்தா மாமான ஒரு வார்த்தை பேசக்கூடாதா ஜீவா? பேசு ஜீவா, பேசு. ஏண்டா கோச்சுக்காதீங்க, என்ன தவறு? மாப்பிள்ளை நீங்க தான் எல்லாம் சத்தியகம். ஆமா, அமர வேண்டிய இடத்துல யார் உட்காந்துருக்கா பாத்தியா? யார் உட்காந்து இருக்குது? நீ தான் பாரு. யார் அவன்? குப்பா ஏந்துடுறா காலியாதுன்னு உட்காந்து இடக்கால உட்காருந்தா ஒரு மரியாதை தகுதி தரது கிடையாது. அண்ணா ஏதோ தவறு செஞ்ச உட்காருங்க. போய் ஆயிடுச்சு வா. ஆமா அண்ணா, என் நிலைமையை பாருங்கள் அண்ணா. 60க்கு 20க்குமா திருமணம்? அம்மா தங்கச்சி என்னமா மாப்பிள்ளை பாக்குறேன்? அந்த ஆளுக்கு 60 வயசு, தங்கச்சிக்கு 20 வயசு. என்னமா மாப்பிள்ளை நேரிச்சிருக்கிறேன்? இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு கேளுங்கம்மா. உனக்கு எதுவும் தெரியாது பேசுங்கிறான். என்னமா காசு? அம்மா நான் சொல்றது கேளு, உட்காரு. நான் சொல்லிட்டு கேளு. நான் சொல்றது கேளு, வாடா. வேண்டாம்னு சொல்றடா. அதுவா அடிச்சடா. எங்க ஓடுறா?
அம்மா சொல்றது கேளுமா. ஐயோ உனக்கு எதுவுமே தெரியாது. நீ உட்காருடா. உட்காரு நீ. உட்காரு அக்கா வை உட்காரு. ஏய் பஞ்சா என்ன தேங்காய் உடைக்குதா? ஏண்டா மேலே இருமுடா இதான் ஏண்டா பத்தியா கலக்கு பத்தியா மாமா பத்தியா மாமான்னு கூப்பிடுற குழந்தை ஆசை வந்துருச்சுடா. அது எவ்வளவு நேரா காலம் ஏய் பத்தியா நாங்க 4 பேர் உட்காந்தாச்சு. நலுங்கு வைக்கணும் ஆள் கூப்பிடுறா. ஆமா சந்தனத்துல ஏமா நிலங்கு வைக்கணும் உட்காந்துட்டாங்க. கைத்துல கவர் இல்லாத ஒரு 9 பேர் வாங்கம்மா. மூதேவி கைத்துல கவுல் வரலாம் வேங்க. டேய் பிரதேவி எல்லாம் வரக்கூடாதுடா. அவங்க தான் வரணும். டேய் அவங்க வரக்கூடாதுடா. கல்யாணம் ஆகாத கண்ணி பொண்ணு கைத்துல கவுரு ஏது. ஆமா மனுஷனை போட்டுப்பாங்க. ஆமாடா. அவங்களையும் ஊர்ல விட்டு டேய் என்ன ஆச்சு? எல்லாம் இந்த கம்பெனிக்காரன் மாறி போடுறான். மாறி போனா சாயங்காலம் கூட போடுறான். நல்லது கலந்து கலந்து மாட்டுறோம். என்னமோ தெரியல குறைய செவுறு வைக்க போடுறேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னன்னா போய் பண்ணுங்க. எதுவும் ஆள் கூப்பிடுறான். ஏமா அட வாங்கலாமா 3000 ரூபாய் கூலி கூட வாங்கிக்கணுமா? அதே ஜாஸ்தி. வெத்தலைபாகு வாழைப்பழம் ஒரு லட்டு கூட வச்சுட்டார வாங்கலாமா? நலங்கு வைக்கிறாய் பண்றாங்க. வராங்களா இல்ல காரணா எப்போ நம்பிட்டு அதுகளுக்கு அவங்க வழியோ மோன எப்போ வழியோ அவங்க கேட்டு அப்புறமா ஏண்டா இதுக்குதான் சின்ன ஜீன்ஸுங்க ஆசைப்படுத்துங்க. எங்க அண்ணன் கூட ஆசை கூட அமைதியா இருந்து இந்த மாதிரியாவது எட்டு போடாதீங்களாமா. இல்ல கஷ்டமான வேலையா இது. நான் வைக்கிற மாதிரி கட்டுங்க. நான் வச்சு பாக்கலையே. எப்போ வைக்கிறோம் அப்ப பாக்கணும். எனக்குதான் வைக்கிறோம் பாருங்க. கஷ்டமான வேலையா என்னடா சீக்கிரம் சத்தியமா வைக்க மாட்டேன். அங்க காட்டினா தானே வைக்கிறது. ஆமா போட்டு போட்டு போயிங்க. அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கும்? அப்போ வைக்கலா வேலை போட்டுங்க. என்னடா பண்ற? யாரு காட்டுறேன்? எதுக்குடா? அவுச்சுன்னா அசிங்கமா. அப்ப ஒழுங்கா சொல்லுடா. யாருன்னா ஒரு நாள் கூட சொரு. ஏமா பெட்டிக்கார சொல்லுவாமா? நான் வச்சுட்டா பாட்டு கத்துக்கு
இந்த துணி துவைக்கிறதே இல்லையா? ஏன் மூத்திர நாட்டடிக்கிறாரு? காலில் குடி கடையில வாங்கி கொடுத்தாங்க. நீ நேரா உட்காருங்க. ஏய், என்ன பண்ற? கையை சுத்தம் பண்ணு. முன்ன முன்ன வாக்க வராது. முன்னாடி டக்குன்னு வரும். பொறுமை யாரும் சொல்ல மாட்டேன். ஜலகர தோசை ஜலகர நம்ம மூக்கு நம்ம சளி கீழே போட்டா வேஸ்டா காக்கா துணுக்கு போடும். உள்ள போனா வைட்டமின் ஏ சத்து எப்போ தும்பணும் அப்படியே அந்த ஐ போடுறாங்க. அவ்வளோ வேகமா போன என்ன ஆட்டம் போட்டு வரா? கரைக்கானது வர வைக்க அந்த ஆளுக்கு காலை விட்டு காஞ்சு சேர்த்து ஏன்னா நீ கை விட்டு காப்பாற்ற வேண்டியதானா? எல்லாத்துக்கும் அந்த ஆளுக்கு நான் 2000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். சரி, எங்க பாக்குறானா வட்டி கொடுக்கும் இப்ப கூட்டான யாரு கேட்பான்? ஏண்டா 1000 ரூபா விட்டு வைக்கலாம். வாங்கட்டாப்பா கஷ்டம், உனக்கு தான் கஷ்டம். சரிடா, மந்திரம் சொல்லணுமே. நான் பாத்துக்கிறேன். உனக்கு எப்படி தெரியா? நம்ம ஐநூறு விட்டு வேலை செய்யறாங்க. தயிர் மாறினாலும் பாலும் மாறினாங்களா, பாலும் மாறினாலும். சரி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நம்ம ஐயிலேயே மந்திரம் சொல்ல போறோமே, உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக தப்பா? ஓம் தவம் தானியம் அகம் மானியம் மோசம் அப்பா வாங்கப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமே வேணாம், நம்ம நாட்டு போய் சேரலாம்ப்பா. வாங்கப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் வேணாம், மாமா நாட்டுக்கு போலாம். அப்பா முகூர்த்த முடிய போகுது, சீக்கிரம் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா 2 பேருக்கு நல்லா பொருத்தம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க. அப்பா இல்லப்பா, உனக்கும் ஜீவாக்கும் எனக்கும் மாமாக்கும் ரெண்டாம் கட்டம் பொண்ணு வச்சு வாங்கப்பா. நெல்லு தூக்கிட்டு வராங்க அம்மா. அறுபதா கொடுங்க. அந்த அம்மா நெல்லு தூக்கிட்டு சொன்னையில வந்து குளிக்கணும்னு பார்த்தாங்க. என்ன தட்டி வேற கட்டல, தட்டி கட்டுறதுக்கு ஆள் வரல. புடவை கட்டிட்டு குளிச்சிங்கிறாங்க, போய் எட்டி பாக்குறேன். நியாயமா இது? ஒரு நாளைக்கு 5 வேலை குளிப்பாங்க அந்த அம்மா, தண்ணி வேற வரல. அரண்மனைக்கு போகலான்னு வேகமா போனா கதை தரல, கடைசியில பாத்ரூம் கலவா வாழ்ந்துருக்கோம். அதையும் ஒருமா குளிச்சுக்கிறோம், அங்க அடிக்க ஆரம்பிச்சு இங்க இருந்து விட்டு போறான். மா தங்கா, நான் கோவப்பட்டு போன நானே வந்துட்டேன். போச்சு போனா அவனை போடுமா பஞ்சா வாடா வந்துட்டியா? என்னப்பா அநியாயமான கோயில் முகத்தை பாருப்பா, எப்படி கிளி மாறி அது பக்கத்துல போய் உக்காந்து திருப்பி பாரு. எவ்வளவு கல்வி அடிக்குமே அடிச்சு கலாச்சு போறோம். இருப்புல எல்லாமே பாடி போச்சு. தானியம் மகம் மானியம்
அன்னம் மோசம் சூன்யம் கூடாமணி பங்காளிகளா வந்துட்டாங்களா? கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? ஒரு ஆளை கூட பிள்ளை வெள்ளக்கு தெரிப்பாங்க முன்குடிக்காங்க. தவம் தானியம் மகம் மானியம் மோசம் சூன்யம் கூடாமணி நவமணி மீசடிலாம் மீசீடு வாங்க. ஏமா கல்யாணத்துல வீடியோ எடுப்பாங்க தாடி மியூசியம் வந்தா யாரு காசுங்க அதான் இப்படி சொல்றேன். நிறைய கல்யாணத்துக்கு போய்க்கிறேன். எந்த ஆயிருமே இவனை வந்து சொல்லுவேன். நான் பார்ப்பேன். நீ எந்த ஆயிரனா இந்த மாதிரி கேள்வி நீ இது வந்து கேட்டு அப்புறம் என்னையா கேட்கிற? நான் சொன்னதான் மண்டபம் கல்யாணத்துல கங்கனை கட்டுவாங்க வாயை கட்டி ஓடிப்போ. ஆஹா எதில் விட்டா விட்டதையே வா. சரி வேற ஆஹா ஏ ஓஹோ அவு அக்கு. குருவே குருவே அடியேன் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளும் குருவே. ஆன்சு போட்டவனும் பான் ஆராயம் குடித்தவனும் சைட் அடித்தவனும் இவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டான்? அதே ஜாம்புவா 1ஆம் பதி 2ஆம் பதி 3ஆம் பதி 4ஆம் பதி 5ஆம் பதி 6ஆம் பதி 7ஆம் பதி 8ஆம் பதி இவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பினான். ஆன்சு போடாதவனும் பான்பராக போடாதவனும் ஆராயம் குடிக்காதவனும் சைட் அடிக்காதவனும் இவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டான்? போற ரயில்ல படுக்க வச்சு சாவடிக்காத. வாழ்கவன மக்கள் 16 பெற்று பெருவாழ வாழ வேண்டும். இருவரும் 16 பெற்று பெருவாழ வாழணுமா? ஆமா இது ஒரு கல்யாணம். இவனை ஏத்துக்கணுமா? என்னடாச்சு? அத்தை மாமாக்கு என்னாச்சு ரொம்ப கோவமா போறாரு? மாமா கோச்சுக்கு போறாரு. நீ போய் அவனுக்கு சமாதானம் பண்ணு. ஏண்டா பஞ்சா வாடாங்கே என்னோட மகனுக்கு வாழ்க்கை திருமணம் செய்து வச்சா நல்ல முறையில் வாழ்வான் நினைத்தேன். திருமணம் முடிஞ்ச உடனே மாலை வீசி வந்து வேண்டான வறுத்து போயிட்டு இருக்க என்ன காரணமா இருக்கும்? உருவா எல்லாம் சாகிட்டு தானே. ஆமா நீ வெள்ளிக்கிழமை முதல் ஏற்பாடு பண்ணா எல்லாமே சரியா போகும். அப்படிதான் உடனே அம்மா திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சங்க. இந்த திருமணம் மீனாக்கு எனக்கு நினைச்சுதான் இந்த கல்யாணம் ஒத்துக்கிறேன். நானு இங்க வந்து பார்த்தா கல்யாணம் எனக்கு கல்யாணமா? இது உண்மையை புரியல. மீனாவை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா கல்யாணம் எனக்கு கல்யாணம். என்ன செய்யறது உண்மையை புரியல. கல்யாணம் மாமா உனக்கு எனக்கு முதல் இரவு பால் ஏண்டி பால் தண்ணி இவ்வளவு சிலுக்கு கொண்டு வந்து எப்படி சாப்பிட்டு? ஏன் சூடா கொண்டு வர மாட்டியா? மாமா நாக்கு பத்தின்னு சொல்லிட்டு ஆத்தி கொண்டு வந்தேன். நாக்கு பத்தின்னு சொல்லிட்டு ஆத்தி கொண்டு வந்தியா? ஏய் சூடா கொண்டு வாடி. பால் கொண்டு வர பாத்தியே உண்டாக்கிய இறையா என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லையா? நீ ஏன் சந்தேகப்படுற? அப்படி இல்ல. நகை எவ்வளவு நகை போட்டுருக்காங்க எங்க மாமா கல்யாணம் எவ்வளவு நகை போட்டுருக்காங்க பாத்தியா? இந்த நகையெல்லாம் பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்குது. இந்த நகை அத்தனையும் என்னன்னு காதலி மீனாக்கு போட்டு அழகு பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அவன் வரட்டும். அவங்கிட்ட நைஸா பேசுறேன். என் நெருமை காதலிக்கு போட்டு அழகு பார்க்கறேன். பால் சூடா கட்டிங்கல்ல சாப்பிடுங்க. மாமா நீங்க சூடா கேட்டீங்க. சூடா கேட்ட சூடா குடுத்தா கையில குடிக்காத தலைமையில குடுத்து. அப்படிலாம் பேசாதீங்க மாமா. வாயை போடு எடுது. வாங்கி நீ
மாமா கோபம் பிரச்சனை தவறா நினைக்காது. இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? உங்களுடைய அப்பா கல்யாணம் முடிஞ்சு போச்சான்னு எதுக்கு அப்படி கேக்குறீங்க? காரணம் இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு நகை போட்டிருக்காரு. இந்த நகை கொஞ்சம் பாத்தியா? இதெல்லாம் பழைய நகையா இருக்குது. உங்க அப்பா போட்டிருக்காரு. மாமா இது ஒரு தாய் நகை, என் தந்தை சீதனமா கொடுத்த நகை மாமா. இதெல்லாம் தாய் போட்ட நகை உனக்கு சீக்கிரமா கொடுத்தா உங்களுடைய தாய் போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? பல வருஷம் ஆகுது. அது எப்படி இருக்கும்? பழசாதான் இருக்கும். வயசாதான் இருக்கும். அது ஏன் நகை உனக்கு போட்டுருக்காரு? வயசா இருக்குது. உன்னிடத்துல புன்னகை இருக்கிறது. ஆனா போட்டு இருக்கிற புன்னகை ஒண்ணு கூட பொருத்தமாக சுருக்கமா சொல்ல போனா சத்தியமா இந்த நகை குடிக்கவே இல்லை. மாமா பழைய நகை சொல்றீங்களே, நான் என்ன செய்ய வேண்டியது? அப்படியே நான் என்ன சொல்றேன் செய்வியா? செய்வோம் மாமா. உண்மை சொல்றேன். அதற்காக எல்லாமே செய்வேன். இந்த நகையெல்லாம் கேட்டு இதெல்லாம் மாத்திட்டு புது நகையை நான் கொண்டு வரேன். மாமா உங்களை விட ரொம்ப தவறா நினைச்சிட்டேன். மாமா உங்களுக்கு கேட்கிற நகை ஃபுல்லா கைட்டு வரும் மாமா. உண்மை சொல்றேன். நிஜமாவா? நிஜமாதான். மழைக்காலமே ஒன்று ஒரு ஜீவன் பாடியது மாமா மாமா தூது Bye.
போட்டோம் நகை கேட்டியா ரைட்டு மாமா. போட்டது போட்டு எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துட்டேன். எதுவும் இல்ல மாமா. அப்படியா பிரியாணி போட்டியா மாமா கால் இல்ல. காலியா இது சரி சரி போட்டுக்கோ இதெல்லாம் மாத்திட்டு புது நகை நான் போட்டு வரேன். மாமா இந்த இரவு நேரத்துல நகரை எங்க போறீங்க? ஏய் எங்க எப்ப போனது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையே கிடையாது. ஒரு ஆளு வெளியில போகும்போது ஏங்க எங்க போறீங்க ஏங்க போறீங்க இப்படியே கேட்பாங்களா? அறிவு உனக்கு பெண்கள் எப்படி தெரியுமா? எப்படி ஒரு அடக்க ஒரு செய்யணும். பெண்கள்லாம் அடிப்பிடிக்க நெருப்பு தன்பு போட்ட பெண்கள் நாங்கள் எப்படி தெரியுமா? எப்படி அது வந்து போற புகை அந்த புகை போல நாங்க எந்த மூலிக்கு எங்க ஊரால போவோம் எங்க மீது ஆபத்து வரவே வராது. அடுப்பை விட்டு நெருப்பு வெளியே வச்சிருச்சுங்க காத்தடிச்சு கிளஞ்சிச்சுன்னா ஒரு தெருவே பத்தினி எரியும். இது தெரியும் ஊரே கூட பத்தினி சொல்ல வச்சு கரெக்டா மாமா நகையெல்லாம் பத்திரம். நகை 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 நகையோடு சரிங்க மாமா. பெரிய எனக்கும் ஜீவாவுக்கு நீரே திருமணம் முடிந்தாச்சு. இன்றிரவோ ஜீவா வருவா சந்தோஷமா இருக்கான்னு இதுவரையே ஜீவாவை காணலையே. ஜீவா ஜீவா ஆள் தவறி போகலாம், ஆனால் பாவை நீதான் பாதை மாறி போகக்கூடாது. என்னதான் இருந்தாலும் உனக்கும் மன வருத்தம் இருக்கிறது. இந்த தள்ளாத கிழமை திருமணம் செய்து கொண்டோம் என்று எண்ணத்தை தள்ளி வை. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் இருவருக்கும் ஜீவனம் தானே. இருந்தாலும் உன் அழகை பார்க்க பார்க்க என் மனம் எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா? 5,000 ரூபாய்க்கு மீனாவை மறுக்காத ஓடி வர மீனா எங்க மீனா மீனா ஏன் வந்த எதுக்கு வந்த எந்த மூஞ்சி வச்சு ஓடு ஓபி ஓட இவ்வளவு கோவப்படுற என்னடா ஆச்சு? நான் மனசார காதலிச்சேன். என்னை விட்டுட்டு ரொம்ப அந்த ஓடி பாரு கொஞ்சமா நேர்த்தி பாத்தே இல்லையா? ஓ ஆகாத கோவமா? ஐயோ மீனா இங்க இது பண்ணி நேத்து தெரியுமா நடக்க கூட நடந்து போச்சு எனக்கு திரும்ப அட பாவி உனக்கு கல்யாணம் ஆயி போச்சா? அவ கை தாலி கட்டிங்க அவ தொட்டு பேசுறீங்க என்கிட்ட பேசுறீங்க. ஏய் மீனா ஐயோ என்ன மீனா என்னடி அவ்வளவு கோவப்படுற? என்னடா நடந்து வேண்டுமா சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். அவதான் முக்கியமா உனக்கு திருமணம் தான் நடந்தது. இன்னைக்கு என்ன தெரியுமா? வாங்க கோட்டின் போலாம் வந்தியா? ஐயோ டே அது இல்லடே இன்னைக்கு முதலிரவு எங்க வந்தீங்க மத்தியா? என்னங்க இந்த ராத்திரியில பார்க்க வந்தீங்க எனக்காக ஆஸ்தின கொண்டு வந்திருக்கேன். என்னடி அப்படி கேட்டுட்ட? உனக்காக என் மொண்டாடி நகர வாங்கி வந்து கொடுங்க. என்னங்க இதுதான் அப்சாக நகையா? ஆமா பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. ஏங்க இதை நான் போட்டு அழுக பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமா அந்த வேலைக்கார நான் எடுத்து அவனுக்கு அதுக்கு மீது அவனை பார்க்க ஏதோ தந்து விட்டு ஓடியாத மொபைல் ஓடியாடுறோம் பாத்தியா? நான் இவனுக்கு நல்லது சொல்ல வந்தா என்ன பார்த்து நாய் சொல்றான். நல்லா சொல்ல வரீங்க. நல்ல விஷயம் நாட்டுல என்ன நடக்குது? ஏது நடக்குது? அறியாம புரியாம சதா தாத்தில நடக்குது. யோ என்ன நடந்தது? நேத்து தங்கைக்கு திருமணம், இன்னைக்கு முதலிரவு தங்கைக்கு மாமா அப்புறம் டேய் நாட்டுல ஒரு 3 கொலை செய்து விட்டான். 3 கொலையா? ஆமா. யார் அந்த கொலை? யார்? யார் தெரியுமா? உனது தாய், தாய் அம்மா உனது மாமன். மாமா ஆமா. யார் யார் தெரியுமா? உனது தங்கை. எவடி தங்கையா? ஆமா. உண்மையாகவா? உண்மையா? என்ன நம்பிக்கை கிடையாது. என் தங்கை இந்த செயலை செய்திருக்க மாட்டா. அப்படியா? வேற காண்பித்து புறப்படு. அப்படியா? புறப்படு.
அழகாக இருக்கிறாரு. இந்த மீனாக்கரை பார்த்தாலே அவர் அப்பவே கேட்டாரு, இவரு யாரு பார்க்கணும். எனக்கு போகாதீங்க, நில்லுங்க. தங்கையாச்சு விசாரித்தா உண்மை ஏதாவது வரும். தங்கச்சி தங்கச்சி திருமணம் நல்லபடிதான் முடிந்தது. உதவி ஏற்படுத்திருந்தா இந்த கொலைக்கும் சேகரிக்க சம்பந்தம் எனக்கு தெரியாதண்ணா. தெரியாதா? உடனது பண்ணிதானே? உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாதண்ணா. இரண்டு கொலைகள் அதுவா தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாதண்ணா. ஓ, சேகர் வந்ததே தெரியாது, இந்த கொலை நடந்ததே தெரியாது. உண்மை சொல்லி அண்ணா சத்தியமா தெரியாது. நடந்த சொன்னா உயிரோடு விட்டு விட. அண்ணா சத்தியமா எதுவுமே தெரியாது. சத்தியமா தெரியாதா? கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரிராகும் ஒரு தலையாகும் எந்த வகையில் சாரும் அவள் இலக்கத்தை தேடும் அரியல் மனுவாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரிராகும் முகாரிராகும்
சொல்றேன். திருமண மேடையில் ஓடி வந்தனே அண்ணா, அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். வேறொரு நாட்டு இளவரசரை பார்த்து அழகான முறையை உனக்கு திருமணத்தை நாம இருக்கிறேன். அதை விட்டு அந்த ஆளுக்கு என்ன வயசு? மாப்பிள்ளைக்கு என்ன வயசு? 60 அம்மாவுக்கு நான் எவ்வளவு சொன்னேன்? அம்மா 60க்கு 20க்கு செட் ஆகாது, இந்த திருமணம் வேணாம், வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டு அம்மாவுக்கு நான் எவ்வளவு சொன்னேன்? அண்ணா அதே ஒரு நாள் தாக்கிட்டு சொன்னா அது அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள இல்லை என்றால் நான் மாட்டு போய் சொல்லிட்டாங்க. அம்மாக்காக தானே நான் உயிர் மாறி அம்மாவுக்கு சொன்னா, ஏய் அம்மா வாழ்ந்து முடிஞ்சங்கோ, நீ வாழ்ந்து குடியப்போ உனக்கு எங்கடி போச்சு அறிவு? எங்க போச்சு அறிவு? உன்னுடைய மறுபிறப்பு நல்லா தெரியும் எனக்கு. சின்ன சிறு வயதிலேயே உனக்கும் சேகரதா முடிவெடுத்தது. ஆகியான 60 வயதுக்காக திருமணம் செய்து கொண்டு நள்ளிரவு நேரத்தில் வர வச்சு இந்த நகையெல்லாம் போட்டு ஊரை விட்டு ஊரை திட்டம் போட்டு நீ வர வச்சுக்க. கள்ளக்காரர் தானே? கள்ளக்காரர் தானே? கைட்டு நகை கைட்டு நகை சொல் சொல் என்னுயிரே, அன்று சொன்னது நீதானா? சொல் சொல் என்னுயிரே, அன்று சொன்னது நீதானா? சொல் சொல் என்னுயிரே. பள்ளிக்கு முன்னேற்றி பின்னே அழக பார்த்த அண்ணன் தான் வெள்ளி கிணத்திலே முதுட்டி வெள்ளி நிலாவை விரல் காட்டி உன்னை 4 ஒரு மேனி பொழுது மகன் எப்படியெல்லாம் வளர்த்துருக்கா? உன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் செய்ய நினைத்திருமா? எவ்வளவு மண்கொட்டை கட்டினா அத்தனை மண்கொட்டியா போயிட்டு கட்டி அத்தனை மண்கொட்டியா போயிட்டு பச்சை பத்திரத்து மாயில தோழத்தி அம்மை மீது தருந்ததை பார்த்து ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு மங்களகரமா இருக்க இந்த பூவை போட்டு மங்களத்தோடு வாங்க நீ தண்டி ஒவ்வொரு கணவனை தொட்டு தாலி கட்டணும். அப்படி அவனை தொட்டு தாலி கட்டிட்டு கணவனே உன்னை விட்டு போயிருந்த பிறகு உங்களுக்கு பூ வரைக்கும் போட்டு
அண்ணா பூ எதுக்கு போட்டு ஏறி ஏறி பூவை கொட்டி இருந்தாச்சு கடைசியாக இருப்பது அவன் கட்டிய தாலி அந்த தாலியால ஐயோ என்ன அண்ணா என்னது எந்த ஒரு அண்ணாவது ஒரு தங்கச்சிக்கு இது மாதிரி கருத்து பண்ணுவாங்கல்ல அந்த வீண் சொல்லுக்கு பை சொல்லுக்கு நீ ஆளாக வேண்டாம் ஆகாத நம் நாட்டை குடிமத்தி ஒழுவதாக விட்டுடுங்க அண்ணா ஏதாவது ஒரு மொழியில முக்காடிட்டு உட்காந்து பேசிக்குவோம் காலில் கொடுக்க சொல்றே வைக்கமா சொல்றே வைக்கமால அப்பா சொல்றே வைக்கமால ஹேய் போட